ശ്രീമദ്ദേവി ഭാഗവതം സപ്തമസ്കന്ധം 7வது ஸ்கந்தத்திலே அதா மங்களகரமாயிருக்கிற அஷ்டாதசோ அத்தியாய 18வது அத்தியாயம். வியாச பகவானாக்கும் கதைகளை வர்ணிக்கிறார் அப்படிங்கிறதுனால வியாச உவாச்ச. 1வது ஸ்லோகம். கதாசித் து ஹரிச்சந்திரஹ மிருகயார்த்தம் வனம் யயௌ. கதாசித்து ஹரிச்சந்திரோ மிருகயார்த்தம் வனம் யயௌ. அபஷ்யத்ருததீம் பாலாம். அபஷ்யத் ருததீம் பாலாம் சுந்தரீம் சாருலோஜனாம். ஒரு நாளைக்கு ஹரிச்சந்திர மகாராஜா மிருகங்களை வேட்டையாடுறதுக்காயிட்டு வனத்துக்கு யாத்திரையானார். வனத்தில் அழகியா இருக்கிற ஒரு யுவதி அழுதுன்னு இருக்கிறத ராஜா பார்த்தார். 2வது ஸ்லோகம். தாம் அபிருச்சன் மகாராஜா காமினீம் கருணாபரஹ பத்மபத்ர விசாலாட்சி கிம் ரோதிஷி வரானனே. தாமபிருச்சன் மகாராஜா. தாம் அபிருச்சன் மகாராஜா. தாமபிருச்சன் மகாராஜா காமினீம் கருணாபரா பத்மபத்ர விசாலாட்சி கிம் ரோதிஷி வரானனே. கருணை உள்ளமிருக்கிற ஹரிச்சந்திர மகாராஜா அவகிட்ட கேட்டார், தாமர இதழ் மாதிரி கண்கள் இருக்கிற தாமர கண்ணி அழகி, என்னத்துக்காக்கும் நீ இப்படி இங்க இந்த வனத்துல உட்காந்து அழுதுன்னு இருக்காய். 3வது ஸ்லோகம். கேன அசி பீடிதஹா அத்யர்த்தம் கிம் தே துக்கம் வத ஆசுமே. கேனாசி பீடிதோத்யர்த்தம் கிம் தே துக்கம் வதாசுமே. காஜத்வம் விஜனே கோரே கஸ்தே பர்த்தா பிதாதவா. கஹா தே பர்த்தா பிதா അഥവാ. ആരാക്കും ഒന്നെ ഉപദ്രവിച്ചത്? എന്നവാക്കും ഒന്നോട് സങ്കടം? சீக்கிரமா எங்கிட்ட சொல்லு. ஆருமில்லாத அதிகோரமான இந்த வனத்துல வந்து சேர்ந்திருக்கிற நீ ஆராக்கும்? உன்னோட கணவர் ஆராக்கும்? உன்னோட அப்பா ஆராக்கும்? உனக்கு கணவரோ அப்பாவோ ஆராவது இருந்தா அவளோட பேரை சொல்லு. 4வது ஸ்லோகம். न बाधते च राज्ये मे राक्षसः अभि परांगना. न बाधते च राज्ये मे राक्षसोऽपि परांगना. तं हन्मि तरसा कान्ते यस्त्वां सुन्दरि बाधते. என்னோட ராஜ்யத்தில் ராட்சசர்கள் கூடியும் அடுத்தவாளோட மனைவிகளை உபதிரவிக்க மாட்டா. ரொம்ப அழகியா இருக்கிற ஒன்னை ஆறு கொடுமைப்படுத்தினா அப்படிங்கிறத உடனடியா சொல்லு. இப்பவே நான் ஒன்னை கொடுமைப்படுத்தினவாளை கொன்னுடுவேன். 5வது ஸ்லோகம். ப்ரூஹி துக்கம் வராரோஹே ஸ்வஸ்தாபவ கிருஷோதரி விஷயே மம பாபாத்மா நதிஷ்டதி சுமத்யமே. அழகா இருக்கிறவளே, உன்னோட துக்கம் என்னான்னு சொல்லு. എന്നിട്ട് நீ சொஸ்தமாயிரு. ரொம்ப சன்னமான இடுப்பு இருக்கிற இடுப்பழகி, என்னோட ராஜ்யத்துல பாபம் செய்யற ஒருவனும் இல்லையே. அப்படி இருந்தா உன்னை ஆறு துரோகிச்சிருப்பா. 6வது ஸ்லோகம். இதி தஸ்ய வஜஹ ஸ்ருத்வா நாரி தம் ச அப்ரவீத் நிருபம்.
പ്രമൃജ്യ അശ്രൂണി വദനാത് ഹരിചന്ദ്രം നൃപോത്തമം. ഇതി തസ്യ വചഃ ശ്രുത്വാ നാരീ തം ചാബ്രവീത് നൃപം പ്രമൃജ്യാശ്രൂണി വദനാത് ஹரிச்சந்திரம் நൃபோத்தமம். இப்படி ராஜா சொன்னதை கேட்ட அந்த அழகான ஸ்திரீ கண்களை தொடச்சு கண்ணீரெல்லாம் தொடச்சு களைஞ்சு அந்த ஹரிச்சந்திர மகாராஜா கிட்ட இப்படி சொன்னா. அந்த ஸ்திரீ ராஜா கிட்ட சொல்லறதாயிட்டே சொல்லப்படுறது. அதனால நாரி உவாஜ, நாரி உவாஜ. 7வது ஸ்லோகம். ராஜன் மாம் பாததேத்யர்த்தம் விஸ்வாமித்ரோ மகாமுனி தபக் கரோதி யத்கோரம் மதர்த்தம் கௌஷிகோவனே. ராஜாவே, விஸ்வாமித்ர மகர்ஷியாக்கும் என்ன ரொம்ப ரொம்ப துரோகிக்கிறது. விஸ்வாமித்ர மகர்ஷி இந்த வனத்துல எனக்காக அதிகோரமான தபசு அனுஷ்டிக்கிறார். 8வது ஸ்லோகம். தேன அகம் துக்கிதா, தேனாஹம் துக்கிதா ராஜன் விஷயே தவ சுவ்ரதா வித்தி மாம் கமனாம் காந்தாம் பீடிதாம் முனினாபிருஷம். பிரதனிஷ்டையில இருக்கிற ராஜாவே, அதனாலேயாக்கும் உங்களோட நாட்டுல உங்களோட ராஜ்யத்துல எனக்கு துக்கிக்க வேண்டி வருது. அந்த முனியோடு உபதிரவம் தாங்க முடியாம இருக்கிற ஒரு அழகியாக்கும் நான் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. ராஜா பதில் சொல்ற. ராஜோவாஜா. 9வது ஸ்லோகம். ஸ்வஸ்தா பவ விஷாலாட்சி நதே துக்கம் பவிஷ்யதி தமஹம் வாரயிஷ்யாமி முனிம் தபபராயணம். அழகான கண்கள் இருக்கிறவளே, நீ சொஸ்தமாயிட்டிரு, உனக்கு ஒரு துக்கமும் உண்டாகாது. தபஸில் மூழ்கி இருக்கிற அந்த மகர்ஷிய நான் அந்த தபஸ பூர்த்தி பண்ணாம தடங்கல் பண்றேன். 10வது ஸ்லோகம். இதி ஆஸ்வாஸ்ய இத்யாஸ்வாஸ்ய ஸ்திரியம் ராஜா தரசா முனி சந்நிதோ கத்வா பிரணம்ய சிரசா தமுவாஜ மஹீபதே. அந்த ஸ்திரீய இப்படி சொல்லி ஆஸ்வாசப்படுத்திட்டு ராஜா உடனடியா விஸ்வாமித்ர மகர்ஷியோடு பக்கத்துல வந்து சேர்ந்தார். அங்க போய் அவரே நன்னா தொழுது நின்னுண்டு அவர்கிட்ட ஹரிச்சந்திர மகாராஜா இப்படி சொன்னார். 11வது ஸ்லோகம். ஸ்வாமின் கிம் கிரியதேத்யர்த்தம், ஸ்வாமின் கிம் கிரியதே அத்யர்த்தம் தபசா தேகபீடனம். ஸ்வாமின் கிம் கிரியதேத்யர்த்தம் தபசா தேகபீடனம் கிமர்த்தம் தே சமாரம்போ ப்ரூஹி சத்யம் மகாமதே. மாமுனே, நீங்கள் கோரமான தபசு செஞ்சு என்னத்துக்காக்கும் இப்படி சரீரத்தை சங்கடப்படுத்திக்கிறார். சரீரத்தை பலவிதத்திலையும் தொந்தரவு பண்ணிக்கிறார். நீங்கள் என்னத்துக்காக்கும் இந்த தபசு பண்ற, உண்மையை சொல்லுங்க. தண்ணி குடிக்காம சாப்பாடு சாப்பிடாம இப்படி தபசு பண்றது எதுக்காக்கும்?
அதனால உங்களோட ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப டல்லா இருக்கே இப்படின்னு எல்லாம் கேட்டார். 12வது ஸ்லோகம். வாஞ்சிதம் தவ காதேயா கரோமி சபலம் கிலா உத்திஷ்டோத்திஷ்ட தரசா தபசாலமதः பரம். வாஞ்சிதம் தவ காதேயா கரோமி சபலம் கிலா உத்திஷ்டஹ உத்திஷ்டஹ தரசா தபசா அலம் மதஹ பரம். காதி நந்தனா, உங்களோட ஆக்ரஹம் என்னவானாலும் அதை நான் சாதிப்பிச்சு தரேன், சீக்கிரமா எந்திருங்கோ, தபச பண்ணினது போரும் நிப்பாட்டுங்கோ, எந்திருங்கோ. 13வது ஸ்லோகம். விஷயே மம சர்வஜ்ஞா ந கர்த்தவ்யம் சுதாருணோ லோகபீடாவரம் கோரம் தப கேனாபி கர்ஹிஜித். சர்வஜானியானவரே, இந்த உலகத்துல இருக்கிறவாளெல்லாம் உங்க தபசினால கஷ்டப்படுறா. இந்த உலகத்தை அதிபயங்கரமா கொடுமைப்படுத்துற அளவுக்கு கோரமான தபசு ஆரும் ஒருபோதும் என்னோட ராஜ்யத்தில் செய்யக்கூடாது. நீங்கள் தபசு பண்ணினதுனால நிறைய பேருக்கு, நிறைய உயிரினங்களுக்கு கஷ்டங்கள் உண்டாகிறது. 14வது ஸ்லோகம். இத்தம் நிஷித்யதம் ராஜா விஸ்வாமித்ரம் கிருஹம் யயௌ மனசா க்ரோதமாதாய கதோசௌ கௌஷிகோ முனி. இப்படி விஸ்வாமித்ர முனிய தபசு செய்யறதுலேருந்து தடங்கல் பண்ணிட்டு ராஜா அவரோடு ராஜ கொட்டாரத்துக்கு திரும்பி போனார். கோபத்தை மனசுல அடக்கி பிடிச்சிண்டு கௌஷிக முனி, அதானது விஸ்வாமித்ர முனி, காதி நந்தனா இருக்கிற விஸ்வாமித்ர முனியும் யாத்திரையானார். 15வது ஸ்லோகம். சகத்வா சிந்தயாமாச நிருபகிருத்யமசாம்பிரதம் வசிஷ்டஸ்ய ஜ சம்வாதம் தபஸ பிரதிஷேதனம். விஸ்வாமித்ர முனி ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்தார். ஹரிச்சந்திர மகாராஜா அநியாயமாயிட்டு அவரோடு தபச, விஸ்வாமித்ர முனியோடு தபச தடுத்து நிறுத்தினதை சம்பந்திச்சு ஆலோசனை பண்ணினார். வசிஷ்டர்கிட்ட சண்டை போடேண்டி வந்த அந்த விஷயத்தையும் ஆலோசனை பண்ணினார். 16வது ஸ்லோகம். கோபாவிஷ்டேன மனசா பிரதீகாரமதாகரோத் விஜிந்திய பகுதா சித்தே தானவம் கோர விக்கிரகம். கோபம் ரொம்பி வழிஞ்ச மனசோடு கூடிட்டு பிரதிகாரம் செய்யறதுக்கு தீர்மானம் பண்ணினார் விஸ்வாமித்ரர். ஹரிச்சந்திர மகாராஜாவை ஒரு பாடம் படிப்பிக்கணும். மனசு பல வழிக்கும் சிந்திச்சது. கோர ரூபியா இருக்கிற ஒரு அசுர ரூபத்தை அவரு இதுக்காயிட்டு உபயோகிச்சார். 17வது ஸ்லோகம். பிரேஷயாமாச தத்தேஷம் விதாய சுகராகிருதி சோதிகாயோ மகாகால குர்வன்னாதம் சுதாருணம். கோரரூபியா இருக்கிற ஒரு அசுரனை பன்னியோடு ரூபத்துல மாற்றி ராஜா கிட்ட அந்த ராஜ்யத்துக்கு அனுப்பிவிட்டார். காலனுக்கு ஈக்குவலா இருக்கிற கோரரூபியா இருக்கிற அந்த பன்னி அதி பயங்கரமாயிட்டு சத்தம் போட்டுண்டது. 18வது ஸ்லோகம்.
राज्ञश्चोपवने प्राप्त त्रासयन् रक्षकांस्तदा राज्ञः च उपवने प्राप्तः त्रासयन् रक्षकान् तदा മാലദീനാം ച ഗണ്ഡാനി കനകാനാം തദൈവ ച. ராஜாவோட உத்தியானத்துக்கு வந்து சேர்ந்தது அந்த பன்னி. உத்தியானத்துல இருக்கிற அந்த பூங்காவனத்துல இருக்கிற அங்க வேலை பண்றவாளை எல்லாம் பயப்படுத்திட்டு பிச்சக பூவள்ளிகளையும் அதே மாதிரி கனகவல்லிகளையும் எல்லாம் இളക്കി മറിച്ചത്. പൂങ്കാവനത്തിലെ ചെടികളെയെല്ലാം പറിച്ചു പൊട്ടത്. 19ാவது ശ്ലോകം. യൂതികാനാം ച വൃന്ദാനി കമ്പയം ച മുഹുർമുഹു ദന്തേന വിലികൻ ഭൂമിം സമുന്മൂലയതേ ദ്രുമാൻ. മുല്ലവള്ളികളെയും ഇളക്കി കീഴ പോട്ടത്. അതിനോട് തേറ്റ പല്ലാല മണ്ണ മാന്തി മരങ്ങളെ വേരോടെ പിഴുതു പോട്ടത്. 20ാவது ശ്ലോകം. ചമ്പകാൻ കേതകീ ഷണ്ടാൻ മല്ലികാനാം ച പാദപാൻ കരവീരാനുശീരാംശ്ച നിചകാന ശുഭാൻ മൃദൂൻ. ചെമ്പകങ്ങളും കൈത പൂക്കളും മുല്ലവള്ളികളും ഇതെല്ലാം പടർന്നു നിൽക്കിற മരങ്ങളും രാമച്ച മരങ്ങളും അതേ മാതിരി ചിന്ന ചിന്ന പുല്ലുകളും എല്ലാം തകർത്ത് തരിപ്പണമാക്കിയിട്ട്